ಯತ್ ಇಪ್ಪು ಬಂಗ ದಂಗ ಕುಶಿಮಾ ಧನುಷ என்னாச்சு? ஏன் சீரியஸா அவரை பாக்குறீங்க? ஏதோ தடை பிரச்சனை போல இருக்கு. தடையா? குருஜி பதட்டமாயிட்டாரு. இந்த பூஜையை நிறுத்த யாரோ எங்கிருந்தோ எதிர் பூஜை நடத்தி தடங்கல் பண்றாங்க. இது முழுமை அடைய விடாம தடுக்கிறாங்க. பாத்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம நினைச்சத முடிக்கணும். இதே போக்குல போச்சுன்னா பூஜை நம்ம நினைச்சபடி நடக்காது. மருது, இந்த முறையும் பிரச்சனை வருது. கண்டிப்பா அந்த வெண்ணிலாவும் அண்ணாமலை கோஷ்டியும் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். போன் கொடுங்க. சொல்லு ஸ்வேதா. பெரியப்பா, எங்க குருஜி பண்ணிட்டு இருக்கிற பூஜையில தடை ஏற்படுது. அங்க வெண்ணிலா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏது பண்ணிட்டு இருக்கான்னு ப்ளீஸ் உடனே பார்த்து சொல்லுங்களேன். ஸ்வேதா, அவ ஏதோ தினுசா ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பூஜை வந்து நீங்க நடத்துற பூஜையை தடுத்துருமா என்ன? அதுவும் இல்லாம நம்ம லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பெரியப்பா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே போய் அங்க பாருங்க. அவ பண்ற பூஜையாலதான் இங்க தடைப்படுதுன்னு நினைக்கிறேன். உடனே போய் அந்த பூஜை நடக்க விடாம தடுத்து நிறுத்துங்க. சரி. நான் வீரா பேசுறேன் குரு. வெண்ணிலா ஊரை கூட்டி குளத்தங்கர கோயில ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஆளுகளை கூட்டிட்டு போய் எப்படியாவது அந்த பூஜையை தடுத்து அதை முழுமையடையாம பண்ணிருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த பாலை ஒரு குடத்துல ஊத்துப்பா. வெண்ணிலா, உன்னோட நல்ல மனசாலையும் ஒரு மனதா நீ வேண்டிக்கிட்ட விரத வேண்டுதலாலையும் இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாலை நீ தனியா நடந்து போய் ஊர்குளத்துல ஊத்துமா. ஊத்திட்டு மன நிறைய ருத்ராவுக்காக வேண்டிக்கிட்டு வாமா. இதோட உன் வேண்டுதல் முடிஞ்சுது.
இந்த பூஜை கண்டிப்பா நடக்கும், நல்லபடியா முடியும் முடியும். நான் நடத்தி காட்டுறேன் மருது. இந்த பூஜை இவ்வளவு தூரம் வந்த பிறகும் நான் தோத்து போக தயாரா இல்லை. குளத்துல கொட்ட வேண்டியது தரையில கொட்டிடுச்சு. பூஜை சரியா முடியாம போயிடுச்சு. யாருன்னு தெரியல, இடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஹலோண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே வெண்ணிலா பின்னாடியே போனோண்ணே. வெண்ணிலா வெடிச்சு தள்ளி விட்டதுல பால் கீழே கொட்டிடுச்சுண்ணே. பாலை குளத்துல ஊத்த விடலண்ணே. கண்டிப்பா பூஜை நடக்காதுண்ணே. ஆத்தா, என்கிட்ட எதுக்கு ஓர வஞ்சன? இதனால ருத்ராக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன். நான் சத்தியமா செத்துருவேன். சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரியே வெண்ணிலாவோட பூஜையை தடுத்து நிறுத்தியாச்சு. இனி ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பெரியப்பா. நல்ல வேளை நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த வெண்ணிலா நாம நினைச்ச மாதிரியே அங்க பூஜை நடத்திருக்கா. பெரியப்பா எப்படியோ அதை தடுத்துட்டாரு. நல்ல வேளை நம்ம சீக்கிரமா சுதாரிச்சுட்டதால இந்த பூஜையை நல்லபடியா நடத்த முடிஞ்சது. மணப்பெண் ஸ்வேதா, இங்க வாங்க. வாங்க. முத்தரசம் பக்கத்துல உட்காருங்க.
உன் முன்னால் வரச் செய்திருக்கிறேன். இந்த பஞ்சபூத வசிய சக்தியின் பலனாக, நான் செய்த யாகத்தின் பலனாக, நான் வேண்டியிருக்கும் மாங்கல்ய பாக்கியத்தை இங்கே தந்தருள வேண்டுகிறேன். பாத்தீங்களா, மாங்கல்யம் இது மிக மிக சக்தி வாய்ந்தது. இது ஒரு முறை உங்க கழுத்துல ஏறிட்டா யாராலையும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி முத்தரச மனைவியா வாழலாம். நமச்சிவாய். ஏப்பா வெண்ணிலா இன்னுமா பால் ஊத்திக்கிட்டு இருக்கு? தெரியல என்ன. ஏமா வெண்ணிலாவை இன்னும் காணோம். நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி வா போலாம்ப்பா. சரிங்க. ஏமா மீனா வாமா வா. மாப்பிள்ள, குளத்தங்கரைக்கு போன நிலவை எனக்கு காணும். போய் பார்த்துட்டு வர. சரி, பார்த்துட்டு வாங்க. எங்க போச்சு இந்த பொண்ணு? எங்கேயுமே காணுமேனே. அதானே, எப்ப வந்த பொண்ணு இன்னுமா பால் ஊத்திட்டு இருக்கு? என்னங்க, வெண்ணிலாவை பாருங்க, மயங்கி கிடக்குறா. வாங்க வாங்க. ஐயோ, வெண்ணிலா, ஐயோ, வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க பாருமா. வெண்ணிலா, 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 இங்க பாரு வெண்ணிலா. வெண்ணிலா, வெண்ணிலா, எந்திரிமா. வெண்ணிலா, கண்ணை தரமா. என்னாச்சு உனக்கு? தெளிப்பா தெளிப்பா சீக்கிரமா சொல்லி தெளி. வெண்ணிலா, வெண்ணிலா, எழுந்திருமா. வெண்ணிலா, எழுந்திருமா. போச்சு போச்சு, நான் கொண்டு வந்த பால் எல்லாம் கொட்டிடுச்சு. என்ன விட்டுடுங்க, நான் செத்து போயிடுறேன். என்ன விட்டுடுங்க, நான் செத்துடுறேன். என்னம்மா நீ எதுக்கு இப்படி அழற? எவ்வளவு பெரிய பூஜை பண்ணி நேர்த்தி கடன்லாம் பண்ணிருக்க. இப்ப என்ன ஆச்சு? ஏன் அழற? வாமா கோயிலுக்கு போலாம். எல்லாம் விரதத்தை நான் நல்ல விதமா பண்ணல, அதனாலதான் பாலெல்லாம் தரையில கொட்டிடுச்சு. பூஜை சரியா நடக்காம போயிடுச்சு. முத்து மாமாவும் ருத்ராவும் நல்லபடியா திரும்பி வராம நான் கோவிலுக்குள்ள வர மாட்டேன், ஊருக்குள்ளேயும் வர மாட்டேன். என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, நான் போறேன். இருமா சொன்னா கேளுமா. ஊர் எல்லைக்கு போறேன். எப்ப மாமாவும் ருத்ராவும் நல்லபடியா திரும்பி வராங்களோ அப்பதான் நான் திரும்பி வருவேன். வெண்ணிலா, சொன்ன கேளுமா. வெண்ணிலா, ருத்ரா, எந்திரிச்சு நில்லுமா. முத்தரசு, எந்திரிச்சு நில்லுங்க. நீங்களும் எந்திரிங்க. முத்தரசு, இந்த தாலியை வாங்கிக்கங்க. நான் சொல்லும்போது ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்டுங்க.
பிரம்ம முகூர்த்தத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல நடக்க போற உங்க கல்யாணம் காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். பாம்பு! குருஜி குருஜி தாலி அங்க போய் விழுந்துருச்சு. குருஜி தாலி. கவலைப்படாதீங்க.